யாரையும் அல்லாஹ் தஆலா தனியாக பார்க்கறது இல்லை, எல்லோரும் சேர்ந்து யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே. ஆனால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வாழ்க்கை, அதனுடைய சிந்தனையிலேயே வாழ்நாள் எல்லாம் கழிஞ்சு போயிடுது. என்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆனால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் அது நிச்சயமாக நம்மை பாதிக்கும். என் வீடு நல்லா தானே இருக்குது, பக்கத்து வீட்டில் தானே நெருப்பு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தால் அடுத்து நம்ம வீடு தான் எரியும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யார் ஒரு ஆத்மாவை கொலை செய்தானோ இன்னொரு ஆத்மாவிற்காக அல்லாமல், அப்படின்னா இவன் கொலைகாரன்னா அவனை பழிக்கு பழியாக கொலை செய்யலாம். அவ் ஃபசாதின் ஃபில் அர்த், அல்லது மரண தண்டனைக்கு தகுதியான மக்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளை அதற்குள்ள தகுதியான அளவுக்கு ஏற்படுத்தி இருந்தால் அப்போ என்ன செய்யலாம், மரண தண்டனை கொடுத்து. அது இல்லாமல், இந்த இரண்டு காரணம் இல்லாமல் ஒரு ஆத்மாவை அநியாயமாக ஒருவன் கொலை செய்தால் அன்னமா கதலன் நாச ஜமீஆ, அவன் ஒரு மனுஷனை கொலை செய்யலை, உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மனிதர்களையும் அவன் கொலை செய்து விட்டான். அதோடு அல்லாஹ் நிறுத்தலை, ஒமன் அஹ்யாஹா, ஒரு உயிருக்கு வாழ்வளித்தால். ஒரு மனிதன் என்ன செஞ்சான், ஒரு உயிரை வாழ வச்சான், ஒரு உயிரை காப்பாற்றினான், ஆபத்திலிருந்து காப்பாற்றினான், உதவி செய்து வாழ வச்சான், காப்பாற்றி வாழ வச்சான். இப்படி ஆக மொத்தம் ஒரு உயிரை வாழ வைத்தால் ஒரு உயிரை வாழ வைக்கலை. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் நீங்கள் உயிர் கொடுத்து விட்டீர்கள்ன்றான், வாழ்க்கை கொடுத்து விட்டீர்கள். ஒருத்தரோட கஷ்டத்தை நீக்கலை, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய கஷ்டத்தை நீக்கிய நன்மை எல்லாம். ஒருத்தரை நாம் ஏமாற்றணும், ஒருத்தரை நீங்கள் ஏமாத்தலை, உலகத்தையே ஏமாத்திருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது, எனக்கு ஒன்றும் இல்லையே சொல்கிறாங்க. இப்போ பலஸ்தீனில் எவ்வளவு, இங்கே உணவு இல்லை, மருந்து இல்லை, கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் இறக்கப் போகிறதுன்றான். முஸ்லீம் நாடுகள், அது ஒன்றும் முஸ்லீம் நாடே கிடையாது. இதுதான் அங்கே நாடு தலைவர்கள் முஸ்லீமாக இருக்கிறாங்களே தவிர நாடு முஸ்லீமாக இல்லை. ஆனால் இப்படி ஒரு நாட்டை ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு போகல, நாட்டையே முஸ்லீமாக ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு போனார். இப்போ அப்படிப்பட்ட முஸ்லீம் நாடுன்னு சொன்னால் அது முஸ்லீம்களுக்கானது மட்டுமல்ல, உலகத்தில் எங்கு அநியாயம் நடந்தாலும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய சக்தி மிக்க